பொதுவாக வந்து ஒரு ஜிம்ன்றது ஒரு காமனான கூடிய விஷயம். அந்த அந்த ஜிம்ல பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்து எல்லா தரப்பு மக்களும் கலந்துக்குள்ள ஒரு விஷயம் தான் இருக்கும். அப்படி தனியாக பிரித்து பார்த்தால் அப்படி பண்ணக்கூடாதுன்றது இந்தியாவில் இருக்கிற பொதுவான ஒரு விஷயம். யாருக்கும் தனி பாகுபாடு பார்க்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் தொழில் விஷயம். ஆனால் வந்து பாலக்காட்டில் ஒருத்தர் வந்து ஒரு ஜிம்மு திறந்திருக்காரு, இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்லி ஜிம்ன்ட்டு, ஒரு உடற்பயிற்சி கூடம். இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காரு. என்ன முடியும்னா வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து தனியாக அவங்களுக்காக அவங்களுக்கு முன்னாடி டைம் ஸ்லாட் தனியாக பிரிக்கப்படும், ஆண்களுக்காக தனி செய்யப்படும். 2 இதில் எந்த ஒரு இசையும் இருக்காது, இந்த பாடலும் இருக்காது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. இது தொடர்பாக வந்து இந்த விளம்பரம் தொடர்பாக ஏற்கனவே நாடு முழு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கும். அது தொடர்பாக வந்து அந்த உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் நவாஸ் முத்து அவர்கள் விளக்கம் கொடுத்தார். இந்த ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும்போது சத்தமாக இசை அல்லது பாடல்கள் ஒளிபரப்பப்படாது. அதே போல் ஆண்களும் பெண்களும் இணைந்து ஒரே நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய அனுமதி இல்லை. இருபாலருக்கும் தனித்தனி நேரங்கள் மற்றும் தனித்தனி பயிற்றுகள் ஒதுக்கப்பட்டன. மேலும் பெண்கள் கண்ணியமான ஆடைகளும் ஹிஜாப் அணிந்து வர வேண்டும் போன்ற பிரத்யேக விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரம் பிடிச்சிருக்காரு. இந்த சர்ச்சை இது பண்ணும்போது பெரிதாக விரிக்கப்படும் போது மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் பொதுவாக தான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த செய்தி கண்டிப்பாக இது வந்து முஸ்லிம்களுக்கான ஒரு பிரத்யேக ஜிம் அப்படின்னு சொல்லப்பட்டுதான் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆடை பார்த்தா நமக்கே தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜிம் என்பது ஒரு 15 வருடமாக இது செயல்பட்டு வருகிறது அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம அதுல பார்க்க முடிகிறது. இப்ப நம்மளோட கேள்வி, இதுல சில விஷயங்கள் இருக்கு, இதுல சில கேள்விகள் நமக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம இந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஹிந்து கோவில்கள்ல கூட முஸ்லிம்களை அலோவ் பண்ணணும். இந்து மதத்திலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள்லயே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் எதுக்காக இந்து கோயில்களுக்குள்ளார அனுமதிக்கணும்? அப்ப இந்துக்கள் அல்லாதவர் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது, வேற்று மதத்தினர்கள் இந்த கோவிலுக்குள்ளார அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சா அது வந்து போர்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இவங்க பிரச்சனை பண்றாங்க. நாங்க கோவிலுக்குள்ளாரே விடுவோம் அப்படின்னு இந்த துருக்கெல்லாம் பிரச்சனை பண்றோம். அப்புறம் கோவிலுக்கு பக்கத்திலேயே வேணும்னே சொல்லிட்டு நம்ம இந்துக்களுடைய மனது புண்படுத்த வேண்டும், அவங்களுக்கு இந்த மாடு புனிதமானது அப்படிங்கிறதுனால வேணும்னே பசுமாட்டாங்க கொண்டு வெட்டுறது, இல்லை மாட்டுக்கறி இதை கொண்டு வந்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் வேண்டுமென்றே செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறாங்களே. அப்ப இப்ப இவங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பிரத்யேகமாக ஒண்ணு வைக்கும் பொழுது ஏன் அதை யாரும் கேள்வி எழுப்பல? இது 5 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு மத அடிப்படையிலானது அப்படின்னு ஏன் இது வரைக்கும் யாரும் பேசல? இன்னும் குறிப்பா சொல்ல போனா, அந்த ஜிம்ல வந்து பருதா அணிந்துதான் பெண்கள் வர வேண்டும், அங்கே பாடல் எதையுமே மியூசிக் எதுவுமே இசைப்பதற்கு தடை அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்ப வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப சபரிமலையில பெண்கள் கோயிலுக்குள்ளார போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, அதாவது அதையும் சொல்லணும்னா எல்லா வயது பெண்ணரும் போகக்கூடாதுங்கிறது கிடையாது. அங்க சில ஆகம விதிகளின்படி, சில சடங்குகள், சில நியமங்களின்படி இந்த வயது குறிப்பிட்ட வயது பெண்கள் மட்டும் செல்லலாம், சில வயது பெண்கள் செல்லக்கூடாதுன்னு ஒரு நியமம் வச்சிருக்காங்க. ஆனா அதை உடை தெரிய வேண்டும், அது எல்லாரும் போகணும். எந்த இந்து பெண்ணும் அதை கேட்கல. கோட் பண்ணி நான் சொல்றேன், எந்த உண்மையான சபரிமலைக்கும் ஐயப்பனையும் நேசிக்கப்போ அல்லது அது அவருக்கு மேல நம்பிக்கை உள்ள எந்த இந்து பெண்களும் அந்த மாதிரி போகணுன்ற கோரிக்கை எந்த காலத்திலும் வைக்கவில்லை. ஆனா இந்த வழக்கு தொடரப்பட்டது யாராலன்னு பார்த்தா இந்த துலுக்க ஒரு அமைப்பினாலதான் இந்த வழக்கே தொடரப்பட்டது. அதுக்கு நாங்க போயே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து பிரச்சனை பண்ணி போனதெல்லாம் பார்த்து இந்த துலுக்க பெண்கள் தான் இங்க இருந்து போனாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப இந்த மாதிரியான ஒரு ஜிம்ல நீங்க வந்து பருதா அணிந்துதான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போடுறாங்களே. இப்ப இது வந்து பெண் உரிமைக்கு எதிரானது இல்லையா? இது பெண்ணை வந்து அடிமைப்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் இங்க போய் இவங்க எல்லாம் போராட்டம் போலாம்ல? இந்த பெண் உரிமையாளர்கள்லாம் இங்க போய் போராட்டம் நடத்தணுமா வேணாமா? ஏன் போல? ஏன் இதை பத்தி 15 வருஷமா இதே போலதான் நடத்திட்டு இருக்கான், ஏன் அதை பத்தி ஏன் போய் கேட்கல யாருமே அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, ஏற்கனவே இந்த மாதிரியான ஜிம்கள், அதாவது அதிக அளவுல இந்த மாதிரி பெண்கள் வரக்கூடிய இந்த மாதிரியான இடங்கள் தான் வந்து பல பெண்கள் வந்து இதுலதான் போய் இந்த மாதிரி லவ் ஜிகாத்துல ட்ராப் ஆறாங்க, இல்லை அப்படின்னு சொன்னா இங்க வந்து மதம் மாற்றப்படுகிறார்கள் இதன் மூலமாக அப்படிங்கக்கூடிய செய்திகள்லாம் பலது வந்திருந்தது. ஏற்கனவே தமிழகத்திலையும் அந்த மாதிரி நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல குறிப்பாக இந்த மாதிரியான ஜிம்கள் வாயிலாக
பெண்கள் வந்து மதம் மாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இதுக்குன்னே இந்த மாதிரியான கட்டமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி அங்க வரக்கூடிய பெண்கள் குறிவைத்து ஏமாற்றப்படுகிறார்கள், இந்து பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள்ங்கிற செய்திகள்லாம் வந்தது நம்ம பார்க்கணும். ஆனா இப்ப பாருங்க, இவங்களுக்கு மட்டும் இவங்களுடைய பெண்களை மட்டும் பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பாம். எந்த விதத்துல இது நியாயம்னு கேக்குறேன். இந்து பெண்கள் என்றால் நீங்க வரணும், வந்து அந்த இந்து பெண்களை மதம் மாத்தி உங்களுக்கு, அதாவது அது எந்த லெவலுக்கெல்லாம் அதை செய்திருந்தார்கள் என்றால் அந்த பெண்களை வந்து ஒரு டிராப்ல கொண்டு வந்து மாட்டி விட்டு, அதாவது பெண்களை வந்து அவர்களை வந்து வச்சு அவங்கள அந்தரங்கமான அவர்களோட ஆண்கள் இருக்கிற மாதிரியான விஷயங்களை வைத்து வீடியோக்கள் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வைத்து அந்த பெண்களை மிரட்டி இந்த மாதிரியான சம்பவங்களை செய்திகள் நம்ம வந்தது நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போ இவங்களுக்காக மட்டும் பிரத்யேகமான இதுவான். அதுல இன்னொன்னும் பார்க்கணும். என்ன போட்டிருக்காங்கன்னா, இதுல வந்து மற்ற மதத்தினரும் வரலாம், ஆனா இந்த இதுக்கு உட்பட்டு அப்படின்றத வந்து இந்த விதிகளுக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இத்தனை வருடங்கள் இங்கே அது நடந்திருக்கின்றதால் எத்தனை பெண்கள் இங்கே சென்று இதே போல அவர்கள் இந்து பெண்கள் எத்தனை பேர் இங்கே மதமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இதுல வந்து நம்ம பார்க்கணும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல தான், சென்னையில தான் நினைக்கிறேன், ஒரு இடத்துல ஒரு பேக்கரி வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பேக்கரி வந்து ஒரு ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த பேக்கரியை நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பேக்கரியில வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து அதுல வந்து அசைவம் கலக்கப்படாது, இது வந்து ஜெயின் பிரத்யேகமானது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அந்த லேபிள்ல போட்டிருந்தாங்க. அப்ப அதற்காக வந்து இங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அவங்க இங்க உருவாக்குனாங்கிறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி வந்து ஒரு மதத்தை வந்து நீங்க வேண்டுமென்றே இவர்கள் செய்கிறார்கள், ஒரு மதத்துக்கு வந்து எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் சொல்லி அவர்கள் மேல வழக்குகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனையை பெரிதாக்கினார்கள் இதே துலுக்க. அப்ப நம்ம கேள்வி இல்லைன்னா, இப்ப உங்களுக்காக மட்டும்னு இப்ப நீங்க பிரத்யேகமாக மதச்சார்பற்ற அரசு, நாங்க மதச்சார்பற்றவர்கள், நாங்க எல்லா மதத்தையும் ஒன்றாக நினைக்கூடியன்னு சொல்றக்கூடியவர்கள், எதுக்கு நீங்க இப்படி தனிப்பட்ட முறையில் வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி. அப்பயே இந்த கேள்வி யாரும் இது வரைக்கும் கேட்கவில்லை. ஏன் இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த ஜிம் அப்படிங்கறத வந்து இது வரைக்கும் இந்த ஜிம்மை வந்து இன்னும் யாரும் ஏன் க்ளோஸ் பண்ணல? புதுசா ஏன் நீங்க வந்து ஒரு பழக்கத்தை வந்து புகுத்துக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஏன் எல்லாரும் போய் இப்ப கேட்கல? அப்ப என்ன ஒரு விஷயம் நன்றாக நமக்கு இங்க புரிகிறது அப்படின்னு சொன்னா, இந்துக்கள் என்று வந்தால் அவங்கள வந்து யார் வேணா வந்து இங்க மதம் மாத்தலாம், யார் வேணா அந்த பெண்களை வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதை யாராவது எதிர்த்து கேட்டாலோ ஏதாவது செஞ்சாலோ அவர்கள் மேல வழக்கு நீங்க தொடுப்பீங்க, இல்ல அவர்களை வந்து பேச விடாத மாதிரி அவருடைய குரல் வலை நெரிக்கப்படும். ஆனா அதே நேரத்துல இங்க சிறுபான்மையினர் அப்படிங்கக்கூடிய போர்வையில எதை வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு அது நாடு முழுவதும் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த தமிழகம், கேரளம், இந்த மாநிலங்கள்ல இது அதிக அளவுல காணப்படுகிறது தான் இதை நமக்கு காட்டுகிறது.